ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் எண்ணெய் போட்டுட்டேன், பட்டை லவங்கம் போட்டுட்டேன், வெங்காயமும் போட்டாச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்படி வதங்கிடுச்சு. ஸோ இந்த வதங்கின வெங்காயத்தில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட போகிறேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லாவே அதை வதக்க போகிறோம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கின அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த சிக்கனை போட்டுடுறோம். சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் வந்து நல்லா நம்ம கலரி விடணும். கறி நல்லாவே போட்டு வதக்கியாச்சுங்க. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா கட்டு எல்லாமே மொத்தமாக போட்டுடுறோம். அதுலேயே கொஞ்சம் தயிர் போட்டுட்டு தேவையான அளவு வெறும் மிளகா பொடி, சக்தி மிளகா பொடி போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் லெமனும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இதை போட்டாச்சு. நல்லா இதை பெரட்டி விட்டுக்கணும். ஸோ நல்லா கலரி விட்டாச்சு. நான் இப்போ இதில் அரிசி வடித்து போட போகிறது இல்லைங்க, தண்ணியிலேயே அப்படியே அரிசி போட்டு அந்த மாடல் தான் பண்ண போகிறேன். ஆகட்டும் 15 மினிட்ஸ் பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. ஸோ சிக்கனும் இப்போ உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதில் தண்ணி ஊற்றாமல் இதில் இருக்க எசன்ஸே உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரிசி அளந்து அதுக்கேற்ற தண்ணியை நான் ஊற்ற போகிறேன். அரிசி அளந்து தண்ணி எடுத்தாச்சு, தண்ணியும் போட்டாச்சு. 1 டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி போடணுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சப்புறம் இதில் அரிசி போடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அரிசி போட போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த அரிசியை இதில் போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி சுண்டி போச்சு. உடையாமல் கலரணும். ஸோ இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு கலரிட்டு அப்படியே தம்மு விட போகிறோம். ஸ்டவ் மேலே இப்படி ஒரு தவா வச்சுக்கணும். தவா வச்சாச்சு, அது மேலே இதை ஏற்றியாச்சு. உங்களுக்கு வேணும்னா கலர் கொடுக்கலாம். நான் இப்போ இந்த கலர் இப்படி மேலே போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான். மேலே மூடி போட்டுட்டேன். அதுக்கு மேலே தண்ணி வச்சு ஒரு வெயிட் வச்சுட்டு இந்த அனல்லையே இது இன்னும் நல்லா தம் ஆகிடும். அப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை நம்ம உடையாமல் அப்படி கலரி விட போகிறோம். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணி சாப்பிட போகிறோம்.